Hello students, welcome back to English in Maths Academy. This is 9th Mathematics, Chapter 3 Algebra. Exercise 3.2, question number 3. என்ன கேட்டிருக்காங்க? Find the zeros of the polynomial in each of the following. பார்க்கலாமா? Okay students, first the zeros of the polynomial என்னன்னு பார்த்துடலாமா? உதாரணமா 3 எடுத்துக்கங்க. இதோட எதை ஆட் பண்ணா நமக்கு 0 கிடைக்கும் அப்படின்னா -3 ஆட் பண்ணணும். So 3 - 3 = 0. ஓகே, அதே போல் -1/2 இருக்குது. இதோட எதை ஆட் பண்ணால் 0 கிடைக்கும்? +1/2. ஸோ 1/2 - 1/2 = 0. இதுக்குள்ள என்ன சொல்லுவாங்க? அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படிம்பாங்க. ஓகேயா, இதை ஞாபகம் வச்சிங்கன்னா ரொம்ப எளிமையாக பண்ணலாம். இப்போ கணக்குக்கு போகலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். P of x = x - 3. இப்போ ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் என்ன? எக்ஸுக்கு ஒரு வேல்யூ அப்ளை பண்ணுறப்ப P of x ஓட வேல்யூ = 0 வரணும். அப்போ என்ன செய்யணும்? x - 3ல் எக்ஸுக்கு 3 போட்டிங்கன்னா 3 - 3 0 கிடைக்குமா? ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? இங்கே என்ன டேர்ம் இருக்குன்னு பாருங்கள். அதோடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் -3 இருந்தால் +3 போடுங்க. சப்போஸ் +3 இருந்தால் -3 போடுங்க. ஓகேயா? ஸோ P of 3 replace x by 3 we get 3 - 3 = 0. Therefore, x = 3 is 0 of P of x. Okay? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. P of x = 2x + 5. இங்கே வெறும் x மட்டும் தான் இருந்துச்சு, எளிமையாக போட்டோம். இங்கே 2x + 5 இருக்கு இல்லையா? அப்போ என்ன செய்யலாம்? முதல்ல இந்த எக்ஸை வெளியே எடுத்துடலாம். அப்போ எப்படி மாறும்? = 2 × x ப்ளஸ் இந்த 5ஓட வேல்யூ மாறக்கூடாது அப்படின்னா இதை 5/2ன்னு எழுதிக்கணும். ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × x 2x வந்துடும். ப்ளஸ் இந்த 2 இங்கே இன்ட்டு பண்ணுறப்ப இந்த 2க்கும் 2 கேன்சல் ஆகி +5 அப்படியே வந்துடும். ஓகே, இந்த பேட்டர்னில் மாற்றினதுக்கப்புறம் இப்போ எக்ஸ் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த +5/2ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது? -5/2. ஸோ put x = -5/2 இந்த 2 வெளியே எழுதிக்கோங்க. இந்த எக்ஸுக்கு பதிலாக -5/2 + 5/2. read as 5/2 - 5/2 = 0. 0 into anything is nothing. It is equal to 0. Okay, therefore x = -5/2 is 0 of P of x. ஓகே, அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. Q of y = 2y - 3. நான் என்ன சொன்னேன்? இந்த வேரியபிள் பக்கத்தில் நம்பர் என்ன இருக்கோ அதை வெளியே எடுத்துருங்கன்னு சொன்னேன். = 2 × y மைனஸ் எப்படி எழுதணும்? 3/2. எதை காமனாக வெளியே எடுத்தோமோ அதை டிவைட் எழுதிடணும். ஓகேயா? இப்போ என்ன செய்யணும்? -3/2க்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது? +3/2. அப்போ தேர்ஃபோர் Q of 3/2 = 2 × 3/2 - 3/2. இதோட வேல்யூ 0 ஆகிடும். 0 into anything is nothing = 0. Therefore, y = 3/2 is 0 of Q of y. ஓகே, அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க. f of z = 8z. இதில் வெறும் வேரியபிள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இசட்க்கு நீங்கள் 0 போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 8 × 0 = 0 கிடச்சிரும். தேர்ஃபோர் f of 0 = 8 × 0 = 0. தேர்ஃபோர் z = 0 is 0 of f of z. அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்க. P of x = ax when a not equal to 0. இப்போ இது எப்படி இருக்கு? a × x மல்டிப்ளை இருக்கு இல்லையா? அப்போ எக்ஸுக்கு என்ன போட்டால் 0 வரும்? புட் x = 0. ஸோ x = 0 we get a × 0
equal to 0. Therefore, x equal to 0 is 0 of p of x. Okay. அடுத்து 6th one பாருங்க, h of x equal to ax plus b, a not equal to 0. ஏன்னா ஏங்கிறது x ஓட கோஎஃபிஷியன்ட். ஓகேயா? a, b belongs to real numbers. ரைட். இப்போ என்ன செய்யணும்? ax plus bல a வந்து காமனாக வெளியே எடுத்துடலாமா? அப்போ h of x எப்படி கிடைக்கும்? h of x equal to a into x plus b by a அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? இப்போ ஏல இன்ட்டு பண்ணிங்கன்னா ax வந்துடும். இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்போ a கேன்சல் ஆகி ப்ளஸ் b இருக்கும். ஓகே. இப்போ இது 0வாக்கு என்ன செய்யணும்? எக்ஸுக்கு இங்கே ப்ளஸ் b by a இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் b by a போடணும். தேர்ஃபோர் h of minus b by a equal to a into minus b by a plus b by a. இது 0 ஆகிடும். 0 into a equal to 0. Therefore, x equal to minus b by a is 0 of h of x. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு சமயம் எப்படி எளிமையாக பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்கள் புரியும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.